எப்படி மதனா நீங்கள்? மதன் என் பேர் குமார்ன்ற பேரில் தான் நான் கார்ட்டூன் போட்டேன் விகடனில். என்னுடைய ஃபஸ்ட்டு கேரிகேச்சர் குமார்ன்ற ஜான்சன், எல்பிஜே ஜான்சன் இருந்தார்ல, அப்போ அவரை போட்டது. கீழே குமார்னு கைது போட்டிருப்பேன். அது குமார்னு போட்டோன்னா பாம்பேலேருந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் லெட்டர் எழுதினான் விகடனுக்கு. இதுமாதிரி நான் குமார்னு பேர், நான் கார்ட்டூன் ஏற்கனவே குமார்ன்ற பேரில் போட்டுருக்கேன், இப்போ நீங்கள் ஒரு குமார்னு ஒரு கொண்டாந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும், அவர் புது கார்ட்டூனிஸ்ட்டு, தயவுசெய்து பேரை மாற்றிக்கோங்க அப்படின்னு லெட்டர் எழுதினான். உடனே ஸ்ரீதர் என்னை கூப்பிட்டு என்னப்பா பேர் வந்து யாரோ வச்சுருக்கான், அந்த பேர் இருக்கான், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, வேறு எதாவது பேர் வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை நீங்களே வைங்க சார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக. நீ திங்க் பண்ண நானும் திங்க் பண்ணுறேன்னாரு. நெக்ஸ்ட்டு வீக் விகடனில் வந்து கான் அப்துல் கஃபார் கானோ ஏதோ ஒன்று, அதுக்கு கார்ட்டூன் கீழே மதன் இருந்தது. ஸ்ரீதரே கைது போட்டார். ஃபஸ்ட்டு இது ஃபோர்ஜரி தான். ஸோ எனக்கே என் பேர் மதன் விகடனை பார்த்து தான் தெரியும். அப்படியே ஆரம்பிச்சது அது. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பத்திரிகையாளரை எங்கே வந்து ஆனந்தவுடனில் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க கார்ட்டூன் நீங்களாக? விகடனை வந்து மறுபடியும் எஸ்எஸ் பாலன் சினிமா ஷூட்டிங்கெல்லாம் ஓரத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு மறுபடியும் 2வது முறையாக விகடனுக்குள்ளே வந்தார். அப்போ நாங்கள்லாம் யங்கர் பீப்புள் ஒர்க்கிங் இருந்தது. எங்களுக்கு மேலே இருந்த தலைமை ஒரு மாதிரி இருந்தது. இவர் வந்து டேக் ஓவர் பண்ண உடனே எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினார், எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே விகடன் ஒரு இஷ்யூ நானும், விகடன் இன்னொரு இஷ்யூ இன்னொருத்தரும் வரதராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்துப்பார். அடுத்த இஷ்யூ என்ன பார்த்துப்பார், நான் பண்ணணும். அதான் விகடன் பொறுப்பு நீங்கள் தான், என்னென்ன வருதுன்னு அது மாதிரி. ஸோ அதில் நான் ரொம்ப நல்லா பண்ணேன்னு அவருக்கு பட்டிருக்கணும். He was very happy with how I did my magazine.